சார் 2026 வந்து அதிமுக வந்து தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க சார். முதல் அறிக்கை வந்து குலவிளக்கு திட்டம். பெண்களுக்கு வந்து மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து பெண்களுக்கு நிகராக ஆண்களுக்கும் பஸ் வந்து ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து அவங்களோட 25000 ரூபாய் அந்த ஸ்கூட்டிக்கு வந்து மானியம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டம்ங்கிறது வந்து மாற்றி இப்போ 150 நாளாக மாற்றிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? இதெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? பெண்கள் கொடுக்குறது பெண்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். அது வீட்டில் வந்து இருக்கிறது வந்து ஆண்கள் தான் வேலைக்கு போகணுன்னு இல்லை, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, சம உரிமை அது. ஆனால் எங்களால் முடியுன்றது ஒரு நிரூபிக்கிறாங்க பெண்கள். அவங்களுக்கும் திறமை இருந்து செய்கிறாங்க. ஆனால் ஆண்களோட வந்து அந்த 100 நாள் வேண்டும் சாதாரண விஷயம் இல்லை. அதில் வந்து எத்தனையோ பூச்சிகள் இருக்கும், விஷப்பூச்சிகள், அதெல்லாம் தாண்டி பொருட்படுத்தாமல் வேலை செய்கிறது பெரிய விஷயம். அது ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ரூமில் ஆஃபீஸில் எங்கே வேணாலும் வேலை செய்கிறாங்க. பெண்கள் தான் இருக்கிறதுலே 100 நாள் வேலை கஷ்டம்னு சொல்கிறீங்க, அதுதான் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் மக்களுக்கு. பூராங்க கடித்தாலும் விஷம், பாம்பு கடித்தாலும் விஷம், எக்கச்சக்கமான கிருமிகள் அங்கே தான் இருக்குது. அதில் செய்கிறாங்கன்னா ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு இன்னும் 100 நாள் 50 நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்க நல்லது. அதுலேயும் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் 100 ரூபான்னு ஒரு 200 கூட கொடுக்கலாம்.